ஒருவருக்கும் வச்சிறந்த பூரணமாய் நிறைக்கப்பாலாய் எல்லாமாய் எல்லதுமாய் இருந்து உன்னை காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தொடக்கை வெல்வாம். எல்லாமுமாம் பரனை ஏற்றுதல் என்பது உண்டோ அவல்லானாய் மண்களின் தேவி சரஸ்வதி வாதேவி வாதினி தீனாம் அழுத்தல். ஓம் ஸ்ரீ ரமணாய நமக. கடிதங்கள் ரமணாசிரமத்திலிருந்து கடிதங்கள் 9/6/46. தலைப்பு சமாதி என்றால் என்ன? இன்று பிற்பகல் பகவான் பக்தர்களுடன் அநேக விஷயங்களை பற்றி நெடுநேரம் பேசிக்கொண்டு நடுநடுவே ஆன்மீக போதனை செய்து கொண்டும் இருக்க இப்படியே வெகு நேரம் கழிந்தது. அவர் நிறுத்தாமல் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து புதிதாக வந்த பக்தர் ஒருவர் எழுந்து நின்று, பகவான் நீங்கள் எப்போது சமாதிக்கு போவீர்கள் என்று கேட்டார். பக்தர்கள் எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். பகவானுக்கும் சிரிப்பு வந்தது. சிறிது நேரம் பொறுத்து, ஓஹோ அதுவா உன் சந்தேகம்? சரி சொல்கிறேன். ஆனால் சமாதி என்றால் என்ன? எங்கே போக வேண்டும்? மலை மீதா, குகைக்குள்ளா, ஆகாசத்தின் மீதா? சமாதி என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லு என்றார் பகவான். பாவம், அவன் ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டான். சற்று நேரம் பேசாமல் இருந்து பின், இந்திரியங்களின் இயக்கம் அடங்கினாலொழிய சமாதி ஏற்படாது என்கிறார்களே, அந்த சமாதிக்கு நீங்கள் எப்பொழுது போகிறீர்கள் என்று நான் கேட்டேன் என்றான். அதான் சமாச்சாரம். என்னடா இந்த சாமி எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறாரு, இவர் என்ன ஞானி என்று உன் எண்ணம். பத்மாசனம் போட்டுக்கொண்டு மூச்சை அடக்கி உட்கார்ந்தால்தான் சமாதி. ஒரு குகை கூட இருக்க வேண்டும். தினந்தோறும் அதற்குள் போய் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சாமி ரொம்ப பெரிய சாமிடா என்பார்கள். நானும் இந்த பக்தர்கள் அன்றாட காரியக்கிரமம் என்றெல்லாம் வைத்துக்கொண்டும் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பதனால் இதென்ன சாமி என்று உங்களுக்கு சந்தேகம். நான் பாவம் என்ன பண்ணுவது? இதற்கு முன்பு கூட இதே மாதிரி 1-2 முறை நடந்திருக்கிறது. நான் குருமூர்த்தத்தில் இருக்கும்போது என்னை பார்த்த 1-2 பேர் ஸ்கந்தாசிரமத்திற்கு வந்த பொழுது நான் எல்லோரிடமும் பேசிக்கொண்டும் அன்றாட காரியங்களை பார்த்து கொண்டும் இருந்ததை கவனித்து வேதனை அடைந்து, சுவாமி முன்போல் நீங்கள் காட்சி கொடுங்கள் சுவாமி என்று கேட்டுக்கொள்வதுண்டு. ஐயோ, இந்த சுவாமி கெட்டு போய் கொண்டிருக்கிறாரே என்று அவர்களுக்கு விசாரம். நான் என்ன பண்ணுவது? அப்பொழுது அந்த விதமாக இருக்க வேண்டியிருந்தது, இப்பொழுது இந்த விதமாக இருக்க வேண்டியிருக்கிறது. எந்த காலத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த விதமாக நடக்கும். இருந்தாலும் இவர்கள் பார்வையில் ஒன்றும் சாப்பிடாமல் பேச்சு இல்லாமல் இருந்தால் போதும், சுவாமி தவம் ஏற்பட்டுவிடும். ஜனங்களின் பிரம்மை இப்படி என்றார் பகவான். அடுத்த நாள் இல்லை, அடுத்து 5/7/46 சர்வம் என்றால் என்ன? கடந்த 3 நாட்களாக புதிதாக வந்த ஒரு இளைஞன் மூச்சு விடாமல் கேள்வி கேட்டுக்கொண்டு பகவானை தொந்தரவு படுத்தி கொண்டே இருந்தான். பகவான் எவ்வளவோ பொறுமையோடு விவரமாக விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தார். இன்று காலை 9 மணிக்கு வந்து மறுபடியும் தொடங்கிவிட்டான். சர்வமும் தானே, எல்லாம் ஆத்மாவே என்கிறீர்களே, அந்த சர்வத்தை தானாக பாவிப்பது எப்படி என்றான். பகவான் கொஞ்சம் கடுமையான குரலில், சர்வம் என்றால் என்ன? நீ யார் என்று நீர் யார் என்று முன்னால் சொன்னால் சர்வத்தை பற்றி ஆலோசிக்கலாம். இவ்வளவு நாளாக இவ்வளவு கேள்விகள் கேட்கிறாயே, நீ யார் என்னும் என் ஒரு கேள்விக்கு இதுவரையில் பதில் சொல்லவில்லையே. முதலில் அதற்கு பதில் சொல், பிறகு சர்வத்தை பற்றி கேள். பதில் சொல்கிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லும் முயற்சியே உன்னிடம் இல்லையே. உண்மையில் நீ யார் என்று தெரிந்து கொள்ள முயன்றால் இந்த கேள்விகள் வராது. அதை விட்டுவிட்டு எந்த கேள்வி கேட்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தால் முடிவில்லாத பிரவாகம் போல அது போய்கொண்டே இருக்கும்.
அதற்கு எல்லையே இல்லை. தன்னையே விசாரித்து தெரிந்து கொண்டால் சாந்தி உண்டே தவிர, தன்னை விட்டு அவர் எப்படி இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார் என்று விசாரித்து கேள்வி கேட்டால் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வீண் முயற்சி என்றார். தன்னை தெரிந்து கொள்வதற்கு குரு சாதனை எல்லாம் வேண்டாமா என்றான் அந்த இளைஞன். பகவான், உனக்கு குரு எதற்கு, சாதனை எதற்கு, உனக்கே எல்லாம் தெரியும் என்கிறாயே, அப்புறம் குரு எதற்கு? சொன்னதை கேட்க மாட்டாய், குரு என்ன பண்ணுவார்? அவர் சொன்ன வழியில் போனால் தானே குருவின் துணை உண்டு. சாதனை என்கிறார், எதற்கு சாதனை, என்ன சாதனை, எத்தனை கேள்விகள். ஏதாவது ஒரு வழியில் போக வேண்டுமே தவிர சும்மா அடுக்கடுக்காய் கேள்விகள் கேட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் போவதால் என்ன பயன்? நீ சாப்பிட்டால் உன் வயிறு நிறையுமா? வேறு யாரேனும் சாப்பிட்டால் நிறையுமா? அவர் எப்படி, இவர் எப்படி, இது எப்படி, அது எப்படி என்ற கேள்விகளினால் காலம் கழித்தால் என்ன பிரயோஜனம்? அசையாமல் இருந்து கொண்டு தன்னிலையில் தானாகவே இருக்கும் சுகத்தை போல ஆகுமா இந்த இது பிரசங்க சுகம்? தன்னை விட்டு விட்டு எது சுகம், எது சுகம் என்று ஆகாசம் பூமியெல்லாம் தேடுகிறாய். இப்படி சுற்றுகிறவன் நான் யார் என்று முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டால் பிறகு வேறு கேள்விகள் வராது என்றார் பகவான். இதற்குள் இன்னொருவர் ஜீவனுக்கு கர்மம் எப்படி வந்தது என்று கேட்டார். முதலில் ஜீவன் என்பது யார் என்று உறுதி செய்து கொண்டு பிறகு கர்மம் எப்படி வந்தது என்று பார்த்து கொள்ளலாம். ஜீவன் என்றால் என்ன என்பதே தெரியாத போது அந்த ஜீவனுக்கு கர்மம் எப்படி வந்தது, அந்த கர்மம் ஜீவனை ஒட்டி கொண்டிருக்கிறதா அல்லது எட்டி நிற்கிறதா என்று ஆலோசனைகள். இப்படி வெளியில் ஓங்கி எழும்பும் மனதை அடக்கி அகமுகமாக்கினால் இந்த தொல்லை எல்லாம் இருக்காது என்றார் பகவான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஒழியல்ல. பகவான் சாதாரணமா எதுக்கும் கோவப்பட மாட்டார். இந்த இப்போ கோவப்படுறாப்புல கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான், கடுமையான வார்த்தைகள்லாம் மனசு புண்படுறாப்புல இல்லை, அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் கனமான குரல்ல அது சொல்லியிருக்காருன்னு தெரியுது. நமக்கும் இல்லாம இந்த உபதேசம் தான் இது. நம்மளும் அடிக்கடி கேள்விகள்லாம் கேட்கிறோமே தவிர நான் யாருங்கிறத பத்தி பகவான் விசாரிக்க சொல்லியிருக்கிறாருங்கிற அளவுக்கு தெரியுமே தவிர நான் யாருன்னுட்டு நம்ம சர்வசாதாரணமும் விசாரிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நேரத்துல விசாரிச்சு புரிஞ்சது போல இருக்குதுன்னு நினைச்சிட்டு விட்டுறோம். அதுலயே நிக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பம் மனசு வெளியில போகும்போது எல்லாமே திருப்பி எங்க யாருடைய மனசு வெளியில போகுது, வெளியினா என்ன, உள்ளுன்னா என்ன, இந்த உள்ளுங்க இருக்கிறது யாருக்கு தெரியுது, வெளிங்கிறது யாருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் திடப்படுற வரைக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் மறுபடி இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் கிளம்பாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதை திரும்பி திரும்பி ஆசை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு வேலையே இப்போ அதாக தான் இருக்கணும். விவகார வேலையெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டிய வேலை ஒரு புறம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இடையிடையே இந்த மாதிரி விசாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் இந்த ஞானமானது ஆல்ரெடி நமக்கு இருக்குன்னுட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது நமக்கு பயன் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம சதா ஆனந்தமாகவே இருக்கணும். இதுக்கு மேல நமக்கு சந்தேகம்ங்கிறது வரக்கூடாது. சந்தேகம் தெளிதல்னுட்டு வந்த பிறகு அதுவும் முடிச்ச பிறகு மறுபடியும் சந்தேகம் வந்துன்னு சொன்னா அப்போ சந்தேகம் தெளியலைன்னு தான் அர்த்தம். அதனால இந்த மாதிரி பொதுவாக பெரியவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கறது தத்துவ ரீதியான கேள்விகளா கேட்டு கேட்டு அதை ஏதோ புரிஞ்சது போல தலையாட்டிக்கிட்டு வந்துடுறது. அப்படி இல்லாம நாமே ஆராய்ச்சி பண்ணி அந்த முடிவுக்கு வர்றதுதான் மீண்டும் மீண்டும் கேள்விகள் கேட்காத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போகும். சிவமணியத்துக்கு வருவோம். சிவமணியம் மனைவியை இழந்து மிகுந்த துக்கத்தில் பகவான் சந்நிதிக்கு மன அமைதிக்காக வந்த அன்பர் ஒருவரிடம் பகவான் கூறியது, மனைவியை உடம்பிலே பாதின்னு சொல்றா, அப்போ மனைவியோட மரணம் ரொம்ப துக்கமாத்தான் இருக்கும். ஸ்தூலமா எல்லாத்தையும் பார்க்கறதாலே தான் இந்த துக்கம். ஆத்மாவா எல்லாத்தையும் பார்த்தா அது மறைஞ்சிடும். பிருகதாரண்ய உபனிஷத்து ஆத்மா மேலே இருக்கிற பிரியத்தாலேயே மனைவி ரொம்ப பிரியமா இருக்குன்னு சொல்றது. மனைவியையும்
மற்றவாளையும் ஆத்மாவா பார்த்தா எப்படி துக்கம் வரும்? அதாவது யாக்ஞவல்கியர் மைத்திரேயிக்கு உபதேசம் பண்ற அந்த கட்டத்துல நடந்த சம்பாஷணையில இருந்துட்டு பகவான் எடுத்து சொல்றார். ரொம்ப பக்குவப்பட்டவாளை கூட இந்த மாதிரி சம்பவம் பாதிக்கும். தூங்கும்போது எல்லோரும் சுகமாத்தான் இருக்கோம். நாம சுத்த உணர்வா இருக்கோம். அதே நாம தான் இப்பவும் இருக்கோம். தூக்கத்திலே மனைவியோ மற்றவளோ நம்மளோட இல்லை. இப்போ அவள்லாம் வந்துடுறா. வந்து அவளால இன்பமோ துன்பமோ ஏற்படுறது. தூங்கும்போது சுகசுரமாவே இருக்கிற நாம் ஏன் இப்போ சுகமா இருக்க முடியல? என்ன காரணம்? தேகாத்ம புத்தி தான். நம்மள உடம்பா நினைக்கிறது தான். பகவத்கீதை இல்லாததுக்கு இருப்பு இல்லை, இருக்கிறதுக்கு இல்லாமை இல்லை அப்படின்னு சொல்றது. உண்மையை உணர்ந்தவா எல்லோரும் இல்லாதது எப்பவும் இல்லாதது தான், இருக்கிறது எப்பவும் இருக்கிறதுங்கிறது தான். ஆத்மா பிறக்கிறது இல்லை, இறக்கிறது இல்லை, எப்பவும் இருக்கிறது. இந்த உடம்பு அழியறதால ஆத்மா அழியாது. அதனாலே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. விழிக்கிறது தான் பிறப்பு, தூங்குறது தான் சாவு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்ட்டு வள்ளுவரும் சொல்றாரு. அதுதான் பகவான் சொல்றாரு, விழிக்கிறது தான் பிறப்பு, தூங்குறது தான் சாவு. உங்களோட மனைவி நீங்க உத்தியோகத்துல இருக்கிறப்போ கூட இருந்தாளா? இல்ல தூங்கும்போது கூட இருந்தாளா? கூட இல்லை, எங்கேயோ இருந்தா. நீங்க அவ பத்திரமா எங்கேயோ இருக்கான்னு நிம்மதியா இருந்தேள். இப்போ அவ இல்லைன்னுட்டு நினைக்கிறேள். தவறான எண்ணத்தினாலேயே இந்த வேற்றுமை. மனைவி இல்லைங்கிறது தான் துக்கம். இதெல்லாம் மனசேஷ்டை. இந்த படவா எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு அவனே துக்கத்தை கொடுத்துப்பான். இன்ப துன்பம் மனோதர்மம். சரி, செத்தவாளுக்காக ஏன் வருத்தப்படணும்? அவ உடல் பந்தத்திலிருந்து விடுபட்டாச்சு. இப்படி வருத்தப்படுறது இறப்போட நம்மளை கட்டி போட மனசு பண்ற சங்கிலி. யாரு செத்தா என்ன, யாரு நாசமா போனா என்ன, நாம செத்து போகணும், நாம நாசமா போகணும். இப்படி செத்தா துக்கம் இருக்காது. அப்படின்னா உயிரோடு இருக்கும்போதே அகந்தை செத்துடணும். அதாவது உடம்பு போகணும்னு இல்லை, உடம்பு இருந்துட்டு போகுது. உடம்பு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உடம்பு இருக்குன்னு காமிச்சு கொடுக்கறது எது? அகந்தை தான். அதனால அந்த அகந்தை போகணும் அப்படிங்கிறார். அகந்தையில் இருந்தா சாவுக்கு அகந்தை இருந்தா சாவுக்கு பயப்படுவான். ஒரு மனுஷன் இன்னொருத்தன் சாவுக்கு வருத்தப்படுறான். யாரும் சாகிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும், அப்படி செத்துட்டா வருத்தம் கிடையாது. யாரும் சாகிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும், அப்படி செத்துட்டா வருத்தம் கிடையாது. நாம செத்துடணும்னாக்கா நாம உடம்பு வயிறும் பிரிஞ்சு போயிடணும்னு சொல்லலை. நாம செத்துடணும்னா நாம்ங்கிற அகந்தையா இருக்கிறது செத்துடணும். அப்ப அது செத்துட்டுன்னா இருக்கிறது ஆத்மா தான். அந்த ஆத்மாவில் சாவு பிறப்புங்கிறதெல்லாம் இல்லை. இருக்கிறதெல்லாம் ஆத்மா தான். மேம்போக்கா இருந்த உடம்பு போகவும் வரும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வந்துடும். அதனால பிரத்தியாரெல்லாம் சாவுறது, அதாவது அவங்கெல்லாம் இயற்கையா இயல்பா இப்ப நம்ம சாவுன்னு சொல்ற சாவு அடையிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும். நாம்ங்கிற அகங்காரம் செத்துட்டுன்னா தனிச்சு நிற்க மாட்டோம். நாம் வேறு, பிறர் வேறு. அவங்க போனதுனால நமக்கு துக்கம்ங்கிறதுலாம் எப்போ இருக்குது? அந்த இருமை உணர்வு இருக்கும்போது தான், துவைத பாவம் இருக்கும்போது தான். நான்கிற அகங்காரம் செத்துட்டாக்கா அந்த துவைத பாவமும் செத்துட்டுது. இருக்கிறது ஆத்மா மட்டும்தான், நாம ஆத்மா மட்டும்தான். அங்கே வேற ஒருத்தர் ஆத்மா, வேற ஒருத்தர் உடம்பு அப்படிங்கிற பிரஜையெல்லாம் அங்கே கிடையாது. அதனால சொல்றாரு, பிரத்தியார் சாவுக்கு துக்கப்படக்கூடாதுன்னா நீ முன்னாடியே செத்துடு அப்படிங்கிறார். அகந்தை இருந்தா சாவுக்கு பயப்படுவான். ஒரு மனுஷன் இன்னொருத்தன் சாவுக்கு வருத்தப்படுறான். யாரும் சாகிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும், அப்படி செத்துட்டா வருத்தம் கிடையாது. தூக்கத்தோட அனுபவமே நாம உடம்பு இல்லாம இருக்கிறது தான். தூக்கத்தோட அனுபவமே நாம உடம்பு இல்லாம இருக்கிறது தான்.
சுகம்னு தெளிவா சொல்றது. அதைத்தான் சுகம்னு தெளிவா சொல்றது. உண்மை உணர்ந்தவா எல்லாம் இதையே நம்மளோட உடம்புங்கிற நினைப்பு போச்சுன்னா மோட்சம்னு ஒத்துக்கிறா. நம்மளோட உடம்பு போச்சுன்னா, உடம்புங்கிற நினைப்பு போச்சுன்னா, நாம தான் இந்த உடம்பு அப்படிங்கிற நினைப்பு போச்சுன்னா அதுதான் மோட்சம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறா. உண்மையை உணர்ந்தவன் எப்படா உடம்பு கடலும்னு இருப்பான். கூலி தலைச்சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி ஞானியும் உடம்ப பொறுத்து கொண்டு இப்போ எப்போ இடம் வரும் இறக்கி விட்டுடலாம்னுட்டு காத்து கொண்டிருப்பான். யாரு? ஞானி. உனக்கு இப்போ பாதி சுமை போச்சு. ஏன்னா மனைவி உடம்புல பாதி தான். உன் சுமையை குறைச்சதுக்கு உன் மனைவிக்கு நன்றியா இருக்கணும், அதுக்கு சந்தோஷப்படணும். உன் சூழ்நிலையில் நீ அப்படி இருக்க முடியாது. துக்கம் உண்மையான அன்போட அடையாளம் ஆகாது. அதாவது துக்கம்ங்கிறது உண்மையான அன்போட அடையாளம் ஆகாது. உருவத்தையே அன்பு செலுத்துறது அன்பை ஏமாத்துறது. அது அன்பு இல்லை. உண்மையான அன்பு நாம் பிரியப்படுற பொருள் எப்பவும் நம்மளை விட்டு பிரியாத ஆத்மா. அதுதான் நம்மளோட மனைவியா வந்தது, இப்பவும் என்கிட்ட நானாவே இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனாலும் இப்படியெல்லாம் துக்கம் எளிதா போகாது. சாதுக்களோட சகவாசத்திலே தான் துக்கம் குறைஞ்சி காலக்கிரமத்துல நீங்கிடும். அதாவது தத்துவத்தையும் சொல்றாரு, உலகத்தில் உள்ள மக்களுடைய இயல்பையும் சொல்றாரு. அதனால அவர் சொல்றேங்கிறதுனால நீ உடனே புரிஞ்சுக்கிட்டு துக்கம் இல்லாமல்லாம் இருக்க மாட்டதான். அது சாதுக்களோட சங்கம் அடிக்கடி இந்த மாதிரி சிந்தனை பண்ணி இந்த சிந்தனை பலப்படப்படத்தான் அந்த மாதிரி உனக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். நாம் உடம்புங்கிறது இல்லை. அதனால நம்ம உடம்புல பாதிங்கிற மனைவி செத்தாலும் சரி இருந்தாலும் சரி நாம சாகல, மனைவியும் சாகல. வெறும் எண்ணத்துல உடம்ப மனைவியா நினைச்சு அந்த உடம்பு போனதுக்கு தான் துக்கப்படுறோம் தவிர உண்மையிலேயே நமக்கு சாவே இல்லை. நாமும் மனைவியும் ஒண்ணுதான், நம்ம எப்போதுமே இருக்கிறோம் அப்படிங்கிற கீதையினுடைய உபதேசத்தை நல்ல தெளிவா சொல்றார். அதே நேரத்துல இது உபதேசம் தான் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு உபதேசம் பண்றபடியே அப்படியே எல்லாரும் புரிஞ்சுட்டு சுகமாவே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சத்சங்கம் உங்களுக்கு பலமா இருக்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விசாரணை இருக்குதோ, அது காலக்கிரமத்துல உங்களுக்கு இந்த நாம் உடம்புங்கிற அந்த பிரக்ஞைய நீக்கிடும். அப்பதான் துக்கம் போகும் அப்படின்ட்டு சொல்றார். பகவான் அகம் ஸ்புரணத்தை பற்றி பின்வருமாறு அருளினார். நாம் இன்னார்ங்கிற கற்பனை தான் அகந்தை. நான் உணர்வுங்கிறது தான் ஆத்ம ஞானம். அதாவது நான் வெங்கட்ராமன், நான் ஒரு கொத்தனார், நான் ஒரு எம்டி, நான் ஒரு ஆண், இப்படியெல்லாம் நமக்கு லேபிள்ஸ் பல லேபிள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு லேபிளை யூஸ் பண்றோம். மனைவி கிட்ட போய் புருஷன்போம், அண்ணன் கிட்ட போய் தம்பிம்போம், அப்பா கிட்ட போய் பிள்ளைம்போம். லேபிள் தான் மாறுது, ஒரே ஆள் தான். இதெல்லாமே கற்பனை தான். இதுதான் அகந்தை. அகந்தை இருக்கிறதுனாலதான் இந்த வித்தியாசமான எண்ணங்கள்லாம் வருது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம இந்த லேபிளை மாட்டிக்கிட்டு விவகாரத்தை பண்ணணும். நான் உணர்வுங்கிறது தான், நான் உணர்வு அப்படிங்கிறது தான் ஆத்ம ஞானம். நான் பேருணர்வு வடிவமாகவே இருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் இந்த இந்திரிய சம்பந்தமான கற்பனைகள், எண்ணங்கள், அதில் உள்ள கருத்துரு, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் வெறும் தூய உணர்வுமயமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஆத்ம ஞானம் அப்படிங்கிறார். விஞ்ஞானமய கோஷத்துல ஆத்மா எந்த நேரமும் நான் ஸ்புரித்து கொண்டே இருக்கு. அது சுத்த ஞானம். காண்பான் காட்சி ஞானம் கற்பனையே. சுத்த ஞானம், அதாவது சுத்த ஞானம்ங்கிறது
எலக்ட்ரிசிட்டி போல. அதுதான் வந்து உண்மையான நான் உள்ள குறிப்பிக்கிட்டே இருக்குது. ஆனா இது வெவ்வேறு பல்பு வரமா வரும்போது இது பச்சை பல்பு, இதுக்கு நீல பல்பு, இது சேப்பு பல்பு, இது 100 வாட்டு, இது 500 வாட்டு அப்படின்ட்டு எல்லாம் வித்தியாசம் எங்க வருதுன்னாக்கா, அதெல்லாம் வெறும் காட்சி ஞானம் தான். அது கற்பனையான ஒண்ணுது. காண்பான் காட்சின்ட்டு அதே ரெண்டா பிரிஞ்சு அந்த மாதிரி தோன்றுது. அதனால அது கற்பனை. ஆதாரமா இருக்கிற ஞானம் வந்து எலக்ட்ரிசிட்டி போல எல்லா இடத்துக்கும் அது ஆதார சுருதியா இருந்துகிட்டே இருக்கு. ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தமும் கற்பனையே. தூங்கும்போது சுகம்னு ஒரு அனுபவம் சூக்ஷ்மமா இருக்கு. அந்த சுகத்தை ஒரு தனித்தன்மை சூக்ஷ்மமா இருந்து அனுபவிக்கிறது. சமாதியிலேயும் இவ்வாறு சமாதி சுகத்தை சூக்ஷ்மமான தனித்தன்மை அனுபவிக்கிறது. அனுபவிக்கிறவன் இல்லாம அனுபவம் இருக்காது. அதனாலேதான் ஒரு ஞானி இந்த சூக்ஷ்ம மனத்தோட சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொல்ல வேண்டி இருக்கு. உண்மையிலேயே பார்த்தா சூக்ஷ்ம மனத்தாலேயே சொரூபத்தை உணர்றான். இந்த சுத்த மனமே பிரம்மம். அதனால ஞானியின் மனமே பிரம்மம்னு சொல்லப்படுறது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரணும்ல இந்த கேள்விக்கு. அதுக்காக அந்த மனசே பிரம்மம் அப்படின்ட்டு சொல்றது. என்ன சொல்றாரு, சமாதியிலே இவ்வாறு சமாதி சுகத்தை சூக்ஷ்மமான ஒரு தனித்தன்மை அனுபவிக்கிறது. அப்ப தெரியறது இல்லை, நான் அனுபவிக்கிறேங்கிறது தெரியறது இல்லை. அனுபவம் மட்டும்தான் இருக்குது. அப்ப ஆனந்தம்ங்கிற நிலை தான் இருக்கு. பட் அந்த ஆனந்தத்தை வந்து ஏதோ ஒண்ணு அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அது வெளிப்படையா அது தெரியல. இப்ப நான்கிற பெயருடைய நான் இந்த வெங்கட்ராமன் அனுபவிக்கிறேங்கிறது எல்லாங்கிற பிரஜையே இல்லாம ஏதோ ஒண்ணு ரொம்ப சூக்ஷ்மமா அது அனுபவிக்குது. அது அனுபவிச்சதுனால்தான் அந்த சமாதியிலேருந்து வெளிவந்த பிறகு சமாதியில ரொம்ப சுகமா இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். அது அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்குது உள்ள. ஏன்னாக்கா அனுபவிக்கிறவன் இல்லாம அனுபவம்ங்கிறது இருக்காது. அதனாலதான் சூக்ஷ்ம மனத்தோட சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொல்ல வேண்டி இருக்கு. சூக்ஷ்ம மனத்தாலேயே சொரூபத்தை உணர்றான்னுட்டு நம்ம வெளியில சொல்றான்னு சொன்னா எங்க எப்படி உணர்றான்னு சொல்ல முடியும்? அது வந்து மனத்தினாலதான் முடியும். மனம்தான் அங்க அனுபவிக்குதுன்ட்டு சொல்ல முடியும். மனம் இல்லாம வார்த்தையே இல்லை, சொல்ல முடியாது நமக்கு. அது அனுபவிக்கிறான்னாக்கா யார் அனுபவிக்கிறா? அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம் எல்லாமே மூணுமே ஒன்னாவே இருக்கும்போது, அதுல பிரிவே இல்லாம இருக்கும்போது அதை பத்தி பேச முடியாது. இப்ப நம்ம சூக்ஷ்மமா இருக்கிறத அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு நம்முடைய சொரூபமே ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. எப்படி இருக்குன்னா மன வடிவில் இருக்கு. ரொம்ப தூய்மையான மனமா இருக்குது. அதனால மனசை வந்து நம்ம தூய்மைப்படுத்திட்டோம்னு சொன்னாலே இந்த சொரூப சுகத்தை ரொம்ப பாக்கி பொருளை உலக வஸ்துக்களை அனுபவிக்கிறது போல அதையும் அனுபவிக்க முடியும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் மனசை தான் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். எண்ணங்கள் இல்லாம எப்ப இருக்கும்? எண்ணங்கள் இல்லாம இருக்கணும்னு சொன்னா உலக பொருள் மேல நாட்டம் இருக்கக்கூடாது. உலக பொருள் மேல நாட்டம் இருக்கக்கூடாதுன்னா உலக பொருள்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத குப்பை, அது வெறும் மித்தையான தோற்றம் அப்படிங்கிற ஞானம் உறுதி வந்தா தான் அதை உதாசீனப்படுத்த முடியும். அதை உதாசீனப்படுத்தினீங்கன்னா மனசு அடங்கிடும். மனசு அடங்கும் போது அங்கே ஆத்ம பிரகாசம் தானாவே அதுல வந்து பிரகாசிக்கும். அப்போ வந்து நம்ம அனுபவிக்கிறோங்கிற உணர்வு இருந்தாலும் கூட அது ரொம்ப சூக்ஷ்மம் மனசு. அது பிரம்மத்தை தவிர அது வேற இல்லை. இன்னும் சொல்ல போனா பிரம்மத்தினுடைய முதல் வெளிப்பாடு அது அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த சூக்ஷ்மமான மனசு வந்து பிரம்மத்தோட முதல் வெளிப்பாடு. அந்த நிலைக்கு போகும்போது அந்த பிரம்மத்தோட ஆனந்த சுரூபம், சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த சொரூபம் நம்முடைய சொரூபமாகவே இருக்கக்கூடியது. அதை வந்து தனித்து நின்று வேறாக நின்று அனுபவிக்காமல் நாம் அதுவாகவே இருக்கிறோம் அப்படின்ட்டு அனுபவிச்சு
அதை பத்தி பேசுறது, அதை பத்தி எழுதுறது, நூல்கள் எழுதினவங்க ரிஷிமார்கள் எல்லாரும் உபநிஷதங்கள் எல்லாம்னா அதுலேருந்து வெளி வந்து அந்த சூக்ஷ்மமான மனம் சுத்தமா இருக்கிற நிலையில சொன்ன அனுபவங்கள் தான் அந்த வார்த்தைகள்லாம். நாமும் இப்போ அதை புரிஞ்சுக்கணும்னா நம்மளும் அந்த மாதிரி சூக்ஷ்மமான மனோநிலைக்கு, சுத்தமான மனோநிலைக்கு, சர்வமும் மித்தைங்கிற திடமான ஞானத்தோட அணுகணும்னா தான் அனுபவிக்க முடியும். இல்லாட்டி அனுபவிக்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம்தான். அதைத்தான் பகவான் சொல்றாரு, மனமே பிரம்மம். அதனால ஞானியின் மனமே பிரம்மம்னு சொல்லப்படுறது. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமே ஆகிறான்னுட்டு முண்டகோபனிஷத் சொல்லுது. பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு முண்டகோபனிஷத் சொல்லுது. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாக ஆகிறான் அப்படின்னு. இது முரணா இல்லையா? பிரம்மத்தை உணர்றதான், அப்புறம் பிரம்மமா ஆகிறது, இதெல்லாம் வார்த்தை, அவ்வளவுதான். ஞானியே பிரம்மம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒன்றும் பேசப்படாது. அவனோட அனுபவத்தை சொல்ல மனம் தேவைப்படுறது. அவன் எப்பவும் இடைவிடாத சமாதியில இருக்கிறதா சொல்றான். அகண்டாகார விருத்தின்னு அதுக்கு பெயர். அதாவது எந்த நேரமும் பிரம்மத்தையே உணர்ந்து கொண்டே இருக்கான். இதுவும் பொருந்தாது. ஏன்னா முதல்ல பிரியணும், அப்புறம்தான் அதை உணரணும். சரி, பிரியலை அப்படின்னா எப்படி உணர்றது? ஒரு நதி சமுத்திரத்துல கலந்த பிறகு அதை சமுத்திரமா மாறின நதின்னு சொல்லுவோமா? அப்படித்தான் எந்த நேரமும் அதை உணர்ந்தவாறே இருக்கிறான்னுட்டு சொல்றதும். அதே மாதிரிதான் ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம ஞானம்ங்கிறதும் அதான். நான்கிறது அனாதியா இருக்கு. இப்போ நான்கிறது அனுபவம் ஆறுதுன்னுட்டு சொன்னாலே சூக்ஷ்மமா மனம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஈஸ்வரனுக்கும் முக்தர்களுக்கும் பரிச்சின்ன பாவ அபாவம், அதாவது தனித்தன்மையற்ற ஸ்திதி சகஜம் இருக்கும். சகஜமா இருக்கும்னாக்கா அவளுக்கு இல்லை. தனித்தன்மை போகாத பார்வை. அது ரொம்ப சூட்சமான ஒரு விசாரணை. நம்ம மனசு ஒன்றி அந்த அனுபவத்தை, பகவான் சொல்ற அனுபவத்தை விடாம அங்கேயே மனசு இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த அனுபவம். இதுதான் முடிந்த முடிவான விளக்கம். இதுக்கு மேல விளக்கம்லாம் சொல்லவே முடியாது. இதே அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அதாவது திருடனை வச்சுக்கிட்டே திருட்டை கண்டுபிடிக்கிற கதை இதெல்லாம். வார்த்தையை பொய்யான வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த பொய்யா இருக்கிற ஆவரணத்தை நீக்கிறது. கூடிய வரைக்கும் வார்த்தைகளை எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா பயன்படுத்தி இந்த உண்மையை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பகவான் சொல்லிடுறார். வேணா இது வேணா இன்னொரு தடவை சொல்றேன், படிக்கிறேன், நல்லா மனசுல வாங்கிங்க. சமாதியிலேயும் இவ்வாறு சமாதி சுகத்தை சூக்ஷ்மமான தனித்தன்மை அனுபவிக்கிறது. அதாவது அங்கேயும் அனுபவிக்கிறவன் அனுபவம் அப்படிங்கிற லேசான ஒரு வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறார். அனுபவிக்கிற இல்லாம அனுபவம் என்பது இருக்காது. அதனாலதான் ஒரு ஞானி இந்த சூக்ஷ்ம மனத்தோட சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இது எப்படி விளக்குறது? கேள்வி கேட்டா சொல்லணும்ல விளக்கம். அதுக்காக இந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்ல வேண்டியிருக்கு? சூக்ஷ்ம மனத்தோட சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு. அப்ப மனம் இருக்குங்கிறத ஒத்துக்கணும். மனம்ங்கிறது மித்தை, மாயை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆராய்ச்சியில நமக்கு தெளிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நம்ம விசாரம் பண்றோம். விசாரம் பண்ணும்போது அதை விளக்கணும்னு சொன்னாக்க விளக்குறது எங்க இருந்து விளக்க முடியும்? மாயையிலிருந்து தான் விளக்கவே முடியும். மாயைக்கு அப்பாற்பட்டு போனா எந்த விளக்கமும் தேவையில்லை. இல்லை, மாயைக்குள்ள இருந்துகிட்டே மாயையினால ஏற்படுற விளைவு என்ன, மாயை இல்லைன்னாக்கா என்ன மாதிரி அனுபவம் நமக்கு இருக்கும்,
அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கோடிட்டு காட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு மாயை தான் வந்து உதவியா இருக்கு. இப்போ மாயைங்கிறது இப்போ இங்க சொல் வடிவில் இருக்குது. அப்படி அதனால இந்த மாதிரி சூட்சமான மனசு இருந்து அனுபவிக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். சூக்ஷ்ம மனத்தாலேயே சொரூபத்தை உணர்றான். இந்த சுத்த மனமே பிரம்மம், அதனாலே ஞானியின் மனமே பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது, விளக்கத்துக்காக பேசப்படுறது. அது உண்மை இல்லை. அது அங்கே மனமற்ற நிலைதான். வேற வழி இல்லாம உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை அவ்வளவு தூரம் தான் அழைச்சிட்டு போக முடியாது. மகளே உன் சமத்துங்கிற கதையா அதுக்கு பிறகு நீ மட்டும்தான் உணர முடியும். எவ்வளவு நெருக்கமா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு நெருக்கமா கொண்டு போறாரு. அதனால ஞானியின் மனமே பிரம்மம்னு சொல்லப்படுது. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமே ஆகிறான்ட்டு முண்டகோபனிஷத் சொல்றது. இது முரணா இல்லையா? என்ன என்ன முரண்? பிரம்மத்தை உணர்றதாம், அப்புறம் பிரம்மமா ஆகிறாங்கிறது இது எல்லாம் வார்த்தை, வெறும் வார்த்தை. ஞானிய பிரம்மம் அவ்வளவுதான். அது கூட அந்த வார்த்தையும் கூட இன்னும் உண்மை உண்மை இல்லைதான். ஞானி பிரம்மம் இந்த ரெண்டு பேர் எங்க இருந்து எங்க இருந்து வந்தது? அதுக்கும் ஒன்றும் வேல்யூ கிடையாது. ரொம்ப ஏதாவது சொல்லணும்னா அதிகப்படியாக அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்காக ஞானிய பிரம்மம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவனோட அனுபவத்தை சொல்ல மனம் தேவைப்படுறது. அவன் எப்பவும் இடைவிடாத சமாதியில் இருக்கிறதா சொல்றா. அவனை பத்தி அகண்டாகார விருத்தின்னு அதுக்கு பெயர். அதாவது எந்த நேரமும் பிரம்மத்தையே உணர்ந்து கொண்டே இருக்கான். இது சரியானு பார்த்தா இதுவும் பொருந்தாதுதான். ஏன்னா முதல்ல பிரியணும், அப்புறம்தான் உணரணும். ஒண்ணு அகண்டாகார விருத்தியில உணர்றான்னா உணரப்படும் பொருள் ஒன்னாவும் உணர்றவன் வேறாவும் இருக்கிறதுனாக்கா, அப்ப இருக்கிற ஒண்ணு ரெண்டா பிரிஞ்ச பிறகு மறுபடியும் தான் இப்படி வந்து கூடணுமே தவிர பிரியலைன்னா கூட முடியாது. அப்படி பிரிஞ்சு இருக்குன்னு சொல்றதே தப்பு தானே. அதனால அதுவும் சரியில்லை அப்படிங்கிறார். பிரம்மத்தோட உணர்ந்து கொண்டே இதுவும் பொருந்தாது. ஏன்னா முதல்ல பிரியணும், அப்புறம் தான் அதை உணரணும். சரி, பிரியலை அப்படின்னா எப்படி உணர்றது? ஒரு நதி சமுத்திரத்துல கலந்த பிறகு அதை சமுத்திரமா மாறின நதின்னு சொல்லுவோமா? அப்படித்தான் எந்த நேரமும் அதை உணர்ந்தவாறே இருக்கான்னு சொல்றதும். அதாவது ஒரு நதி வந்து சமுத்திரத்துல கலந்த பிறகு அது என்னவாகும்? சமுத்திரமா தான் ஆகும். நதிங்கிற அந்த அட்ரஸ் அதுக்கு போயிட்டுது, நாம ரூபம் அதுக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அதை நான் உணர்ந்து பிரம்மமா இருக்கிறேன்னு சொன்னாக்கா இந்த நதி வந்து என்ன ஆகி போச்சு, சமுத்திரமா ஆன நதியா இருக்குது அப்படின்னு திருப்பி அந்த நதிங்கிற எண்ணத்தை விடாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து சூட்சுமமா அனுபவிக்குங்கிறது. அதுதான் வந்து அகண்டாகார விருத்தின்னுட்டு சொல்ற வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருக்குது. அது பைத்தியகாரத்தனமான ஒரு பிரயோகம் இல்லையா? சமுத்திரமா மாறின நதின்னுட்டு திருப்பி நதியே நமக்கு கவனத்துல இருக்குது அப்படின்னாக்கா அதைத்தான் அவர் சொல்றார். ஒரு நதி சமுத்திரத்துல கலந்த பிறகு அதை சமுத்திரமா மாறின நதின்னு சொல்லுவோமா? அப்படித்தான் எந்த நேரமும் அதை உணர்ந்தவாறே இருக்கான்னுட்டு சொல்றதும். அதே மாதிரி ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம ஞானம்ங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சாதாரண நூல்களை படிக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் வரும். இந்த வார்த்தைகள்லாம் எவ்வளவு பொருளற்ற வார்த்தைகள்ங்கிறது ரமணருடைய நூல்களை படிக்கும்போது மட்டும்தான் இது வெளிப்படுத்தப்படும். பாக்கி நேரத்தில் வந்து அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கு, அதை வச்சுதான் விளக்க முடியும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு அறகுறையா புரிஞ்சவங்களுக்கு, புரிஞ்சு திடப்படாம இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா இதுதான் சொல்லணும், ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னுட்டு. ஆனா வந்து அதுல வந்து ரெண்டு இல்லை. ஆத்மா தன்னைத்தானே பார்க்கறதுங்கிற ஒரு தனி அனுபவமா இல்லை. அது ஆத்மா தானே தனிச்சு நிக்கிறது. அதை பின்னாடி சொல்றதுக்கு சூட்சுமமா ஒரு மனசு வெளியில வந்து சொல்லுது, அப்பதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அதனால்தான் எல்லா வேதமுமே மித்தைங்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுதுன்னு சொன்னா
அந்த வேதம் வந்து அது உண்மையா அது அதாவது உண்மையை காட்டி கொடுத்தாலும் கூட வார்த்தைகள்லாம் மித்தியாபூதமா இருக்கக்கூடியதுதான். இந்த வார்த்தைகளை கடந்து வார்த்தைகளை கேட்டு நம்ம உணர்வு அதோட கலந்து போகணும். அதுக்கு மட்டும்தான் அது இந்த வார்த்தைகள் பயன்படும். இல்லாட்டி வேதத்தை கட்டிக்கிட்டு அடறதுங்கிறது இது குழப்புக்காக கட்டிக்கிட்டு அடறவங்களை போலத்தான் வேதாந்திகளும் கட்டிக்கிட்டு அடறாங்கன்னு சொல்லணும். அதனால ரொம்ப சூக்ஷ்ம திருஷ்டியோட இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த அனுபவத்தோட நம்ம இருக்கணும். அந்த அனுபவத்தோட இருக்கன்னுட்டு பின்னாடி மனசுல வந்தா மனசு வந்து இல்லை சூட்சமும் வந்து சொல்லணும் போது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சொல்ற மனசு அங்கே இல்லை, அந்த அனுபவ நிலையில அந்த சொல்ற மனசு அங்கே இல்லை, இப்போதான் அது வந்து வெளியில வந்ததுனால சொல்லுது அப்படின்னுட்டு. ஏன் அது வெளியில வரணும்னு சொன்னா அதுதான் மட்டும்தான் பதில் கிடையாது. அதுக்கு வந்து எந்த சாஸ்திரத்திலையும் பதிலே இல்லை. யாரும் உங்களை வர சொல்லலை. நீங்களா இங்க இருக்கிறான்னா இருக்கலாம். பதில் சொல்றதுன்னு சொன்னாக்கா தான் கற்பனை மறுபடியும் ஒரு கதையை சொல்லணும். உங்களை வாசனை இழுக்குது வெளியில, பழைய கர்மாக்களுடைய பலத்தினால வாசனை தடிப்பட்டு நீங்க வேறு பிரம்மம் வேறும்னு ரொம்ப காலமா நீங்க கருதிட்டீங்க. இப்ப திடீர்னுட்டு உங்களுக்கு இந்த ஞானம் வந்தாலும் கூட அது உங்களுக்கு நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் இந்த 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 கதையெல்லாம் சொல்லி ஆகணும். அம்புலி மாமா கதையெல்லாம் திருப்பியும் சொல்லி ஆகணும். அது ஒண்ணுமே ஒண்ணு சொல்ல வேணாம்னா உணர்வு மயமாகவே இருக்க வேண்டியது. அதுக்குதான் பிரஜானம் பிரம்மம் அப்படின்ட்டு அது ஒரு வார்த்தை. ஐத்திரேய உபநிஷத்துல சொல்லக்கூடிய 4 மகா வாக்கியங்கள்ல மிகுந்த உயர்ந்த வாக்கியம். உயர்ந்த வாக்கியம் சொன்னாக்கா அதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னோம்னாலும் அங்க 2 இருக்கு. அகம் பிரம்மம், இந்த 2 வேற வேற இல்லை, 2 ஒண்ணு. அந்த பிரம்மமே நானாக இருக்கிறேன், நானே அந்த பிரம்மமாக இருக்கிறது. எப்படி வேணாலும் மாத்தி போட்டு பார்த்துங்க அப்படிங்கிறதா சொல்லணும். தத்துவமசி அப்படின்னு சொன்னாக்கா அதுல 3 பேராவது மினிமம் இருக்கணும். தத்து துவம் அசி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரு ஒருத்தர் இருக்கணும், இல்ல வேதம் ஒண்ணு இருக்கணும். அப்ப இங்க 3 வியக்திகள் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மில 2 வியக்திகள் இருக்கு. முண்டகோபனிஷத்துல அயமாத்மா பிரம்மம்னுட்டு சொல்லும்போது இந்த ஆத்மாக்கள்ல எல்லாம் பிரம்மம், தனித்தனி ஆத்மாக்கள் எல்லாமே பிரம்மம். அப்ப ஆத்மாவை தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டு அது ஒன்னா சேர்த்து எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு சொல்லுது. அப்ப இந்த பலமாக இருந்து 3 ஆகி 2 ஆகி கடைசியில பிரஜானம் பிரம்மம், இந்த உணர்வு இருக்கே இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்க பிரம்மம் பிரஜானம் 2 ஒண்ணுதான். 2 வார்த்தை தான் வித்தியாசப்படுது. 2 வார்த்தையாவது சொல்லிதான் அந்த சூக்ஷ்மமான மனசு புரிய வைக்க முடியும். அதனால அந்த ஐத்திரேய உபநிஷத்து மகா வாக்கியத்தை பிரஜானம் பிரம்மங்கிறத இருக்கிறதுலயே உயர்ந்த வாக்கியம் அப்படின்ட்டு இந்த கோணத்துல உபதேச முறையில சொல்றதுக்கு தத்துவமசி மகா வாக்கியத்தை ரொம்ப வசந்ததுன்னு பாராட்டி சொல்லுவாங்க. அனுபவத்துக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் ரொம்ப வசந்தது அப்படிங்கிற போலலாம் சொல்லுவாங்க. இந்த உணர்வுங்கிறதுல உணர்வு பிரம்மம் அப்படின்ட்டு 2ஆ பிரிச்சு பார்த்து நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படி உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரம்மங்கிற வார்த்தையும் உணர்வுங்கிற வார்த்தையும் 2ம் ஒண்ணுதாங்கிறதுனால அங்கே எந்த விதமான அது வினை சொல்ல இல்லை. தத்துவம் அசி அப்படின்னா இங்க அசிங்கிற ஒரு பதம் இருக்குது, வினை இருக்குது. அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. ஆனா இதுல வந்து எதுவுமே சொல்லலை. பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் 2 சொல்ல மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டுது. அதுல இருந்துட்டு அதுதான் இதுதான் இது 2ம் ஒரே சொல்லுதான் அப்படின்னுட்டு நம்ம ஊகிச்சுக்க வேணும். ஊகிச்சுக்கிட்டு அதுதான் நம்முடைய சொரூபம், அதுதான் நம்முடைய இயல்பு, அதுதான் முடிவான உண்மை அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்காக வேதங்கள் அந்த முடிவை சொல்லுது. நான்கிறது அனாதியா இருக்கு பகவான் சொல்றார். இப்போ நான்கிறது அனுபவம் மாறுதுன்னு சொன்னாயே சூக்ஷ்மமான மனம் இருக்குன்னு தான் அர்த்தம். நான்கிறது அனுபவம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா அது சூக்ஷ்மமான மனம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஈஸ்வரனுக்கும் முக்தர்களுக்கும் பரிச்சின்ன பாவ அபாவம்
பரிச்சின்ன பாவம்னாக்கா தனித்தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற பாவம் அபாவம். அப்படி இல்லை, அது இல்லை அவங்களுக்கு. யாருக்கு? ஈஸ்வரனுக்கும் முக்தர்களுக்கும். துவைத புத்திங்கிறது இல்லை, இரண்டுங்கிற உணர்வு இல்லை, வேறு வேறு அப்படிங்கிற உணர்வு இல்லை. அது அபாவம். அந்த வேறு வேறுங்கிற உணர்வு அபாவமா இருக்கிறதுனால பரிச்சின்ன பாவ அபாவம் அப்படின்ட்டு சொல்றாரு. அது இல்லாம சகஜமா இருக்கும், அதாவது ஏக்கரசமா இருக்கும். அவர் பிரத்தியார் பார்வைக்குத்தான் தரித்தன்மையோட இருக்கிற மாதிரி தெரிகிறாளே தவிர அவளுக்கு இல்லை. ஒரு மனிதன், ஒரு ஞானி, இது உணர்ந்தவன், அவனை ஒரு உடம்போட தான் இருக்கிறான். அவனுக்கும் கருவி கரணாதிகள்லாம் இருக்கு, இந்திரியங்கள்லாம் இருக்கு, எல்லாம் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? ஒரு எய்த்தாப்புல நம்ம போல இருக்கிற அஞ்ஞானிக்கு இருக்கிறது போலவே வேலை செய்யுது. அஞ்ஞானிக்கு உடம்பு இருக்கிறது போலவே அவருக்கும் உடம்பு இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள இதெல்லாம் தான் இல்லை அப்படின்னு இருக்கு. நமக்கு இதெல்லாம் தான் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த இந்திரியங்கள், உடம்பு, நான் கர்த்தா அப்படிங்கிற மனம், இது எல்லாம் தான் போகும்போது, அது போகணும்னுட்டு இல்லை, அந்த அனுபவ நிலையில இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம அந்த அனுபவ நிலைக்கு போகலன்னு அர்த்தம். அதான் இங்க ரொம்ப பகவான் சொல்றார். ஈஸ்வரனுக்கும் முக்தர்களுக்கும் பரிச்சின்ன பாவ அபாவம் சகஜமா இருக்கும். அவ பிரத்தியார் பார்வைக்குத்தான் தனித்தன்மையோட இருக்கிற மாதிரி தெரிகிறாளே தவிர அவளுக்கு இல்லை, தனித்தன்மை போகாது. மற்றவா பார்வை அது. கேள்வி: அகம் ஸ்புரணத்தை எப்படி உணர்வது? பகவான்: நான்கிற அகண்ட உணர்வா விஞ்ஞான கோஷத்துல உணரப்படுறது. அது சாமானிய உணர்வு மாத்திரமே. கேள்வி: அது ஏற்படும் போது நமக்கே தெரியுமா? தெரியும், உணர்வா தெரியும். இப்பவே அது நடந்து கொண்டுதான் இருக்கு. மனோவிருத்தி சுத்தமா இருக்கும்போது சந்தேகம் வராது. இதுதான் முடிந்த முடிவான உபதேசம். எப்படி? மனோவிருத்தி சுத்தமா இருக்கும்போது சந்தேகமே வராது. நல்ல அனுபவமான விஷயமே சந்தேகமா மாறினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது மேல மனோ விருத்தி வந்ததுனாலதான். எப்போ விருத்தி அடங்குதோ உள்ளது அதுக்கு எந்த மறைப்பும் இல்லாம தானா இருக்கும். மேகத்தை விட்டு வெளியில வந்தாக்கா சூரியன் எப்படி எந்த விதமான தடங்களும் இல்லாம பிரகாசிக்கிறது போல அந்த உணர்வு பிரகாசிக்கும். கேள்வி: ஹிருதயம்னு ஒரு இடத்தை ஏன் தியானம் பண்ணணும்? பகவான்: ஏன்னா நாம இருக்கிறது அங்கேதான், தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நீங்க வெளியே இல்லையே. இருதயம்ங்கிற உணர்வின் ஸ்தானம் அல்லது உணர்வே தான். இருதயம்ங்கிறது உணர்வின் ஸ்தானம் அல்லது உணர்வே தான். எதை தியானம் பண்ணணும்? யார் இந்த தியானம் பண்றவன்? முதல்ல இந்த கேள்வி கேளுங்க. தியானம் பண்றவனா இருங்கோ, தியானம் தேவையில்லை. தியானம் பண்றவனா இருங்கோ, தியானம் அப்ப தேவையே இல்லை. தியானம் எதை பத்தி தியானம் பண்றியோ அதுவாவே இருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். எதை தியானம் பண்றோம்? தியானத்துக்கு உட்காரும்போது நம்முடைய சொரூபம் எப்படி அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு தியானம் பண்றோம். அப்படி ஏன் தியானம் பண்ணணும்? அதுவாகவே இருந்தாக்க தியானம் பண்ணணுமா என்ன? நம்ம அதுவாகவே இல்லை. அதுவாகவே இல்லாததுனால அது தியானத்தை பண்ணி அந்த எண்ணங்கள்லாம் மாறுபட்ட எண்ணங்கள்லாம் மறையும் போது அது பளிச்சுன்னு ஒரு அனுபவம் ஏற்படுது. அப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமா என்ன? இப்பவே அப்படித்தானே இருக்கு அப்படிங்கிறார். அது உண்மைதான். ஆனா அனுபவத்துல நமக்கு அஜ்ஞான மறப்புங்கிறது இருக்குங்கிறது விவகார திருஷ்டியில் இருக்கிற நியாயத்தை அனுசரிச்சு இந்த உபதேசம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து PC தாஸ், பிசிக்ஸ் லெக்சரர், அலகாபாத் யூனிவர்சிட்டி.
அவர் கேட்டார், அத்வைதம்னா என்ன? பகவான் தூங்கிறது தான் அத்வைதம். ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் தூக்கத்துல இருக்கா? தூக்கத்துல இந்த துவைதத்தை எல்லாம் மறந்துடுவோம். அதுதான் சுகம். எவ்வளவு கவனமா மெத்தையை விரிக்கிறான், தலையணையை போட்டுக்கிறான். எதுக்கு? இந்த துவைதத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான். தூங்கியாச்சுன்னா இது எதுவும் தேவையில்லை, தெரியாது. அதே மாதிரிதான் அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. ஞானம் எல்லாமே. அஞ்ஞானம் நீங்கிடுத்துன்னா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு முயற்சிக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏணியில் ஏறி மேல போன பிறகு ஏணியை எட்டி உதச்சிடலாம். பிசி தாஸ்ங்கிறவர் கேட்டார், சரணாகதி எப்படி பண்றது? சரணாகதின்னா என்ன? பகவான் அவனுக்கே அவனே சரணம் அடைஞ்சா போதும். சரணாகதிங்கிறது நம்மளை நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த நான்கிற உணர்வுகிட்டையே ஒப்படைச்சிடுறது தான். இப்ப பக்தி மார்க்கத்துல, குறிப்பா விசிஷ்டாத்வைதத்துல, வைணவத்துல சரணாகதியை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கு. சரணாகதின்னு சொன்னா பகவானுடைய சரணமே கதி அப்படின்னுட்டு, நான் இல்லை நீ தான் இருக்க, எது நடந்தாலும் நீ நடத்தி வைக்கிற, எனக்கு அதுல எந்த ரோலுமே இல்லை அப்படின்னு பரிபூர்ணமா ஒப்படைச்சிட்டு, அப்புறம் ஏன் இப்படி நடக்குது, நான் தான் சரணாகதி பண்ணிட்டேனே, எனக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறேன்னுட்டு எல்லாம் கேட்க கூடாது. அது இப்ப சரணாகதியே இல்லை. என்னதும் முக்கால்வாசிய உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு கால்வாசியை மட்டும் அவங்ககிட்ட பகவான்கிட்ட கொடுத்தாப்பல் ஆயிடும். சரணாகதின்னு பண்ணிட்டேன்னா பக்தி மார்க்கத்துல அதுக்கு பிறகு முணுமுணுக்க கூடாது, புலம்பல் கூடாது. புலம்புறவனா ஞானி இல்லை. எந்த நிலையிலையும் புலம்புறவனை ஞானியா சொல்ல முடியாது, பக்தனாவே சொல்ல முடியாது. நான் உனக்கு அது பண்ணேன் இது பண்ணேன், அத்தனை சுத்தி வந்தேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நீ கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேங்கிற, நான் எல்லாத்தையும் உன்னை முழுசா ஒப்படைச்சிட்டேன். என்ன முழுசா ஒப்படைச்சிட்ட பிறகு அப்புறம் எது துக்கப்படுது? இங்க துக்கப்படுறது ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டியா? அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா நீயே இல்லை. அப்ப துக்கப்படுறேன், எனக்கு கஷ்டம் இருக்குன்னா எது கஷ்டப்படுது? அப்ப நான்கிறத நீ அவங்ககிட்டே வச்சுக்கிட்ட, உன்னோட அகங்காரம் இருக்குது, அந்த அகங்காரத்துக்கு தான் அடி விடுது. அப்ப அகங்காரத்தை வச்சுக்கிட்டு எதை கொடுக்கணுமோ அதை வச்சுக்கிட்டு பாக்கி குப்பையெல்லாம் பகவான் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிடறோம்னு சொல்றோம். அது உண்மையான சரணாகதி இல்லை. சரணாகதின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதைத்தான் ஞானத்துக்கு சமம்னுட்டு சொல்லுவான். அந்த ஞானத்துல இங்க நான்கிறது சுத்தமா இழந்துடுறோம். அதுதான் அத்வைதம்ங்கிறது. துவைதம்னாக்கா அகங்காரம் இடையில இருக்குது, அங்கே அகங்காரம்ங்கிறது சுத்தமா இல்லை. அங்கே அகங்காரமே இல்லைங்கும்போது எப்படி இவரு சொல்ற போல நன்று தீது என்று எண்ணார் சாட்சி நடுவான சீவன் முத்தங்கிறது போல அவனுக்கு துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது. சுகம் துக்கம் இருக்கு, அவன் அனுபவிக்கிறான்னாக்கா அவன் ஞானி இல்லை, அவ்வளவுதான். அவன் இன்னும் அத்வைதத்தை புரிஞ்சுக்கல, இல்ல பக்தன் சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் உண்மையான பக்தனும் இல்லை. அதுதான் அவர் கேட்கிறாரு, சரணாகதி எப்படி பண்றது, சரணாகதினா என்ன? அவர் சொல்றாரு, அவனுக்கு அவனே சரணடைஞ்சா போதும். அவனுக்கு அவனே சரணடைஞ்சா போதும்னா உண்மையான அவனுக்கு பொய்யான அவனை பலி கொடுத்துடணும். இப்போ 2 நாள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த போலி நான் போகவே மாட்டேங்குது, அது ஒட்டிக்கிட்டே இருக்கு. நான் சொன்ன உடனே இந்த ஞாபகம் தான், போலி நான் தான் முன்னாடி நிக்குது. அதனால இந்த நானை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் சரணாகதி. அவனுக்கு அவனே சரணடைஞ்சா போதும். சரணாகதிங்கிறது நம்மளை நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த நான்கிற உணர்வுகிட்டையே ஒப்படைச்சிடுறதுதான். திரும்பி எங்க இருந்து வந்தோம்? ஆத்மாவில இருந்தா வந்தோம், பிரம்மத்தில இருந்தா வந்தோம். அந்த பிரம்மத்துக்கிட்டேயே கொடுத்தாக்கா அது பெரிய கடல். அது அந்த கடல்ல இதை கொண்டு உங்க
ஒரு பாத்திரத்துல இருக்கிற தண்ணியாட்டம் அவனுடைய அகந்தை. அதை கொண்டு அதுல போட்டுட்டீங்கன்னா அப்புறம் அங்கே அந்த அந்த தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சமுத்திரமாவே நீ ஆயிடுற. அதுதான் பக்தியில இருக்கிற சரணாகதி ஆகட்டும், ஞானத்துல இருக்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானமாகட்டும், முழுக்க முழுக்க நம்மள பொய்ய கரைச்சிட்டு மெய்யா நிக்கிறது தான். நாம வந்த இடம் ஏதோ நமக்கு வெளியே இருக்கிறதாவோ கடவுள்னு யாரோ இருக்காருனோ ஏமாறக்கூடாது. நாம வந்த இடம் ஏதோ நமக்கு வெளியில இருக்கிறதாவோ கடவுள்னு யாரோ இருக்காருனோ ஏமாறக்கூடாது. நம்மளோட மூலம் நம்ம கிட்டேயே இருக்கு, அதுகிட்ட ஒப்படைங்கோ. இது ஜீரணிக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்க கடவுளுக்கு வேலையே இல்லை. கடவுள் எங்க வேலைன்னா அஞ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கடவுளுக்கு வேலை. ஞானத்துக்கு போன பிறகு அங்க 2 பேர் இல்லைங்கும் போது கடவுள்னு ஒருத்தர் தனியா, நான்னு தனியா 2 பேர் இல்லை. ஏதாவது இருக்குன்னா அந்த நான்னு சொல்லிட்டு இருக்கிற நான் இல்ல, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். அப்படி ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி கடவுள்னு வேற நானா இருந்துகிட்டு எனக்கு அந்நியமா ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் என்னை காப்பாத்துவார் அப்படிங்கிற கற்பனைகள்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அது என்ன, அது உண்மை இல்லை. இருக்கிற ஒரே வஸ்து தான் நானே. நீ அதே பிரம்மமே வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சைக்காரனா அதே பிரம்மத்துக்கிட்டே பிச்சை கேட்டா எப்படி இருக்கும்? அதே பிரம்மன் தான் அதே பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில அந்த பிரம்மத்துக்கிட்ட போய் பிச்சை கேட்குது. அப்படித்தான் நம்முடைய கடவுளை பற்றிய கொள்கையும். எதுக்கு போய் கேட்கணும்? விவகார திசையில பக்தி மார்க்கத்துல நீங்க ஒரு படிநிலையில இருக்கும்போது இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு அந்த வழியில போறதுக்கு அதெல்லாம் அனுகூலம், அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. ஞானம்னு வந்த பிறகு 2வது வஸ்துவே இல்லைங்கும் போது அங்க இருக்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கு, இருப்புன்னு ஒண்ணு இருந்தாக்கா அது இருக்கிறது கடவுள் மட்டும்தான். அங்கே கடவுளுக்கு அந்நியமா நான்கிறதே இல்லைங்கிறதுனால அங்கே அஞ்ஞானமும் இல்லை. நான் இருந்தா தான் அஞ்ஞானம், கஷ்ட நஷ்டங்களும் இல்லை. இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அதை வேணா நீ கடவுள்னு வேணா விவகாரத்துல சொல்லிக்கோ. ஆனா நீ நினைக்கிறது போல உனக்கு அந்நியமாக ஒரு கடவுளா அது இருந்துகிட்டு அது உனக்கு ஒண்ணும் பண்ணல. நீ பொய்யான உன்னை அந்த மெய்யான அந்த தத்துவத்துக்கிட்ட உன்னை கரைச்சிட்டீன்னா மிஞ்சிறது அந்த தத்துவமாவே தான் போயிடும். அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்றாரு, நாம வந்த இடம் ஏதோ நமக்கு வெளியில இருக்கிறதாவோ அது எங்கேயோ இருக்கிறதாவோ கடவுள்னு யாரோ இருக்காருன்னோ ஏமாறக்கூடாது. நம்மளோட மூலம் நம்ம கிட்டயே இருக்கு, அதுகிட்ட ஒப்படைங்க. என்னத்தை ஒப்படைக்கணும்? பொய்ய மெய்கிட்ட ஒப்படைக்கணும். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அது என்னன்னு தேடி அதுல கரைஞ்சிடணும். நீங்க அதுல இருந்து வேறையா அதை கற்பனை பண்றதால நீங்க என் மூலம் எங்க இருக்கு அப்படின்ட்டு கேட்கிறேள். என்ன கேள்வி என்ன கேட்டாரு? சரணாகதி எப்படி பண்றது, சரணாகதின்னா என்னன்னு கேட்டாரு இல்லையா? அதுக்குதான் சொல்றாரு, என் மூலம் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கிறேள். ஏன்னா அது ஏதோ ஒண்ணு வெளியில இருக்கு அப்படின்னு கற்பனை பண்றதுனால. சிலர் சர்க்கரை சுவை அறியாது, அனுபவிக்காது, எறும்புக்கு தான் தெரியும், அனுபவிக்கும். அந்த மாதிரி ஜீவன் பரமாத்மாவாகி அதோட ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதனாலே 2ம் இருக்கணும், ஒண்ணு இருந்து இன்னொன்னு அனுபவிக்கணும்ட்டு சொல்றா. சர்க்கரை மாதிரி இறைவன் ஜடமா, அதாவது ஆனந்தம் கொடுக்கக்கூடிய பொருளாக அது ஒரு பொருளாக இருந்தாக்க அப்ப அந்த இறைவன் ஜட பொருளா தான் இருக்க முடியும், சித்து பொருளா இருக்க முடியாது. எப்படி ஒருத்தன் சரணடைஞ்ச பிறகு தனித்தன்மையோட பரம்பொருளை அனுபவிக்க இருக்கிறது, அத்தோட விட்டான்னா இல்ல. ஆத்மா ஜீவன் வைகுண்டமோ கைலாசமோ போய் அங்கே இருந்து சேவை பண்ணுமா, கோவிந்தா போடுமாம். சேவை பண்றேன்னா கடவுள் ஏமாந்துடுவாரா?
அவருக்கு தெரியாதா? இவாளோட சேவையை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர் இருக்காரா? பூரண பொருளான சுவாமி கேட்க மாட்டாரா? நீ யாரப்பா, எனக்கு வேற இருந்து எனக்கு சேவை பண்றதுன்னு? இதோட விட்டானா? ஆத்மா ஜீவன் ஒழுங்கா சேவை பண்ணுனா பரமாத்மா உடம்புலே அங்கமாகறதுக்கு தகுதி பெறுதான். அதாவது விசிஷ்டாத்வைத கொள்கைய அவர் சொல்றாரு. இதோட விட்டானா, அதாவது இந்த இந்த மாதிரி விளக்கம் சொல்றவங்கலாம், ஜீவன் ஆத்மா ஒழுங்கா வேலை பண்ணுனா சேவை பண்ணாக்கா பரமாத்மா உடம்புல அங்கமாறதுக்கு தகுதி பெறுதான். பரமாத்மா உயிராம். இந்த பிரகஸ்பதி எல்லாம் பரமாத்மாவோட உடம்பாம். ஆத்மா ஜீவன், அதாவது ஆத்மாவுக்கெல்லாம் ஆத்மா ஜீவன் பரமாத்மாவாம். இப்படி எத்தனை ஆத்மா இருக்கு, அவளோட மக்கள் தொகை எவ்வளவு? அதுக்கு என்ன பதில் சொல்றா? ஆத்மா ஜீவர்கள் நிறைய இருக்கு, பரமாத்மா ஒண்ணுதான் இருக்குங்கிறா. இவா சொல்ற ஆத்மான்னா என்ன? உடம்பா இருக்க முடியாது. எல்லாத்தையும் தள்ளி விட்டு என்ன மிஞ்சுறதோ அதுதான் ஆத்மா. இப்படி ஆத்மாவை ஒருத்தன் உணர்ந்த பிறகு பரமாத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, ஏற்கனவே தனக்கு அந்நியமான எல்லாத்தையும் தள்ளிவிட்டு உணர்ந்தது ஆத்மான்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இவன் முதல்ல சொன்ன ஆத்மா உண்மையான ஆத்மா இல்ல. இவ்வளவு குழப்பமும் இவன் மனசை இப்போ ஆத்மான்னு சொல்றதால ஏற்படுறது. இவ்வளவு குழப்பமும் இவெல்லாம் மனசை போய் ஆத்மா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்பட்டுச்சு. சாஸ்திரங்கள்லையும் பல இடங்கள்ல உடம்பு, மனசு, இந்திரியங்கள், பிராணன், ஜீவன், பரமாத்மா எல்லாத்தையும் ஆத்மாங்கிறா. எல்லா குழப்பமும் இதனாலே தான். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாத்தையுமே இப்ப உடம்பையும் வந்து சில இடங்கள்ல ஆத்மா அப்படின்னு சொல்றா, மனசையும் ஆத்மாங்கிற பதத்துக்கு ஈடா பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால அது குழப்பமும் வர்றதும் சாஸ்திரங்கள்லையும் இப்படி சில குழப்பி விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறார். பகவத்கீதையில கிருஷ்ணர் நான் ஆத்மாவா எல்லோரோட ஹிருதயத்திலையும் இருக்கேங்கிறார். அப்படின்னா நாம சொல்றதுதான். அவர் ஒன்றும் ஆத்மாவுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கேன்னு சொல்லல. அவர் வந்து ஜீவர்கள்லாம் நீங்கள்லாம் ஆத்மாவா இருக்கீங்க, நான் உங்க எல்லாருக்கும் பரமாத்மாவா இருக்கேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா ஆத்மாவும் நான் தான் தான் சொல்றாரு. அதுதான் பகவான் இவர் சொல்றாரு, அகம் ஆத்மா குடாகேச சர்வபூதாதயஸ்திதக. அவர் என்ன சொல்றாரு பகவான் கீதையில? அகம் ஆத்மா குடாகேச சர்வபூதாதயஸ்திதக. எல்லா உயிர்களுக்குலையும் இருக்கக்கூடிய ஆத்மா நான் தான்ங்கிறாரு. எல்லா உயிர்கள்லையும் ஆத்மா இருக்கு, நான் எல்லா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவா நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு அவர் சொல்லலையே. அவரு என்ன சொல்றாரு, எப்படி உணரணும்னு சொல்றாரு? சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி. ஒரு ஞானி எப்படி இருக்கணும்? சர்வபூதஸ்தம் ஆத்மா, எல்லா உயிர்கள்லையும் தன்னுடைய ஆத்மாவையும், தன்னுடைய ஆத்மாவில் எல்லா ஆத்மாவையும் அப்படின்னு சொன்னாக்க, அப்படின்னு சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈஷத்தே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சன அப்படின்ட்டு கீதையில சொல்றாரு. எங்கும் ஒரே பார்வை. என்ன பார்வை? இருக்கிறது ஒரே ஆத்மாதான், பலவாக தோன்றி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதுல பரமாத்மா ஒண்ணு தனியா இருக்குமா? இங்க வந்து வீரப்பன் ஆத்மாவும் சூரப்பன் ஆத்மாவும் தனித்தனியாவா இருக்கும்? எல்லாம் ஒரே ஆத்மாதான். எல்லா ஆத்மாவும் நான் தான் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டாரு. அதனால அங்க பரமாத்மா ஜீவாத்மான்னுட்டு சொல்லி அது ஐக்கியம்னு சொல்றது, அது போய் சரண்டர்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஒரு ஒரு கோணத்துல இருந்துட்டு சிஷ்யனுடைய அதிகார பேதத்தை அனுசரித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதெல்லாம் தெரியாம சொல்லல. அவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அவன் இருக்கிற நிலைக்கு அப்படி சொல்லித்தான் கொண்டு போக முடியும். அதைத்தான் பகவான் அதெல்லாம் வந்து பொய் தப்பு அப்படிலாம் நம்புறது வந்து அஞ்ஞானத்தை சேர்ந்ததுன்ட்டு ஸ்பஷ்டமா சொல்றாருனாக்கா, இவரே கூட தான் வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. இது இந்த இடத்துல அவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றாரு. பல இடங்கள்ல வந்து
சாஸ்திரத்தை அனுசரித்து தான் சொல்லுவார். ஏன்னா கேள்வி கேட்குறவங்களுக்கு அப்படி சொன்னா தான் புரியும். அதனால அப்படிதான் அவர் சொல்லுவார். இந்த இடத்துல தான் அவர் இவ்வளவு தெளிவா வந்து இதை வந்து அந்த இந்த உண்மையை உணர்றதுக்கு அவருக்கு ஒரு 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 சொல்ல போனா வேறு பாஷையே பயன்படுத்துறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு குழப்பமும் இவன் மனசை போய் ஆத்மான்னு சொல்றதுனால தான் ஏற்படுறது. சாஸ்திரங்கள்லையும் பல இடங்கள்ல உடம்பு, மனசு, இந்திரியங்கள், பிராணன், ஜீவன், பரமாத்மா எல்லாத்தையும் ஆத்மாங்கிறா. எல்லா குழப்பமும் இதனால தான். பகவத்கீதையில கிருஷ்ணன் நான் ஆத்மாவா எல்லாரோட இருதயத்திலும் இருக்கேங்கிறார். அப்படின்னா நாம சொல்றது தான் அவரும் சொல்றார். அவர் ஒன்றும் ஆத்மாவுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. ஆத்மாவிலே ஒன்னாயிட்டா நாமன்னு ஒரு தனித்தன்மை இருக்காது. நாம நம்மளோட மூலமாவே ஆகிடுவோம். அப்போ சரணாகதின்னா என்ன? யார் எதை ஒப்படைக்கிறதா? இதுதான் பக்தி, ஞானம், விசாரம் எல்லாம். நம்மாழ்வார் சொல்றார், மயக்கத்திலே நான் எனதுன்னு இருந்தேன், என்னை உணர்ந்த பிறகு நானும் நீயே, எனதும் நீயே அப்படின்னு ராமானுஜரே சொல்றார். அதாவது பக்தி சித்தாந்தத்துக்கு ரொம்ப அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டிய பகவான் ராமானுஜரே அப்படித்தான் சொல்றார். என்ன சொல்றாரு? இவரும் சரி, நம்மாழ்வாரும் சரி, கிட்டத்தட்ட அவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா அத்வைத சாயல் ரொம்ப ரொம்ப பரவலா அங்கெங்கே இருக்கும். நம்மாழ்வார் சொல்றார், மயக்கத்துல நான் எனதுன்னு இருந்தேன். எப்ப இருந்தேன்? மயக்கத்துல இருந்தேன். என்னை உணர்ந்த பிறகு நானும் நீயே, எனதும் நீயே அப்படின்ட்டு உணர்ந்தேன் அப்படிங்கிறார். அப்போ பக்தின்னா சரணாகதின்னா தன்னை உணர்றதுதான். சரணாகதின்னு சொன்னாக்க ஏதோ தன்னுடைய எல்லாத்தையும் ஒப்படைத்து சர்வ தர்மான் பிரத்யக்ஷ மாமேகம் சரணம் வருக அப்படின்னுட்டு கீதையில தரம ஸ்லோகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல என்ன சொல்லுதுன்னா, எல்லா தர்மங்களையும் அறங்களையும் விட்டொழித்து என்றனையே நன்றாக சரண் புகுவாய், நான் உன்னை பாவங்களில் நின்றும் விடுவிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப பக்தியில என்னவா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான்கிற உணர்வை முழுக்க அவனுக்கு வந்து சேவை பண்றதுக்காக ஒப்படைச்சிடுறது. நம்ம முன்ன சொன்னது போல நான்னுட்டு சரணாகதி பண்ணிட்டு அப்புறமா எனக்கு கஷ்டம் இருக்கு, துக்கம் இருக்குங்கிற வார்த்தை பேசினா சரணாகதி நடக்கவே இல்லைன்னா. துக்கப்படுறதுக்கும் சுகப்படுறதுக்கும் தேவைகளுக்கும் குடும்பத்தை எல்லாத்தையும் நல்ல விதமா வச்சுக்கணும், பிள்ளைய படிக்க வை, வியாதி இருக்கிறவன் அப்பாவுக்கு வந்து வியாதியை நீக்கி கொடு, இப்படிலாம் தேவை யாருக்கு இருக்கும்? அகங்காரத்துக்கு தான் இருக்கும். சரணாகதின்னா அகங்காரத்தை தூக்கி போடுறதுதான் பகவானுடைய பாதத்துல. அப்போ இதெல்லாம் உனக்கு இருக்கு, நான் உன்னை சரணாகதி பண்ண பிறகு நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறிய அப்படின்னு சொன்னா நீ சரணாகதியே பண்ணவே இல்லை. சரணாகதி பண்ணிட்டேன்னா இந்த துக்கம்ங்கிற விசாரமே உனக்கு வரவே வராது. அதனால பக்தின்னாக்கா சரணாகதின்னா தன்னை உணர்றதுதான், ஆத்மாவை உணர்றதுதான். அங்கே பக்தியிலையும் அதுதான் உண்மையான சரணாகதி. இருக்கிறது ஏகம், நீ வேற இல்லை நான் வேற இல்லை அப்படிங்கிறது புரியணும். அங்கே அத்வைத மார்க்கத்துல வந்தீங்கன்னாலும் இருக்கிற ஒரே பொருள் ஆத்மா தான். அது நான் வேற, அது கடவுளுங்கிற பேர் வேற கொண்டு நான்கிற ஜீவன்கிற ஒரு பெயரெல்லாம் எல்லாம் கரைஞ்சு போய் இருக்கிறது ஒன்னா தான் இருக்கும். இங்கே விசிஷ்டாத்வைதமும் இதையத்தான் சொல்றது. ஆனாலும் பழைய பஞ்சாயத்தை விடாம ஆத்மா எல்லாம் பரமாத்மாவோட அங்கம்னு சொல்லுவா, பழைய பஞ்சாங்கத்தை விடாம. ஏன்னா இது வந்து சங்கரருடைய அத்வைதம் வந்து பிடிபட மாட்டேங்குது. அதனால பிடிபடாம இருக்குங்கிறதுனாலயே வந்து மக்களை அப்படியே விட்டுடக்கூடாது. அவங்கள ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு பிடிபடுறாப்புல மனசை வச்சுக்கிட்டே என்ன பண்ண முடியுமோ, என் மனசை திறந்தாதான் எல்லாமே சாத்தியம்ங்கிற நிலை போக, மனசை துறக்க முடியாம மனுஷன்னு பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் உருப்படணும்னா அவனுக்கு ஒரு வழி காமிக்கணும். அது ஆரம்பத்துல அது பொய்யாவே இருக்கட்டும். எப்படி ஸ்கூல்ல வந்து இன்னைக்கும் டால்டன்ஸ் தியரி பாடத்துல வச்சு
அணுவை பிளக்கவே முடியாது அப்படிங்கிற பாடம் சொல்லி கொடுத்தாலும் நீ மேல் வகுப்புக்கு போக போக அணுவை பிளக்கலாம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு அது பல விதமாக போகுது அப்படின்ட்டுலாம் வந்து பின்னாடி வந்தாலும் நீ புரிஞ்சுக்கிறதுன்னு வந்தா கூட ஆரம்ப நிலையில இந்த மாதிரி சொல்றது தப்பு இல்லைங்கிறதுனால தான் ராமானுஜரும் மத்வரும் சொல்லியிருக்க முடியுமே தவிர அவங்க உணரவே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 3 பேரையும் பிரிச்சு பார்த்து அவங்க நம்ம சண்டை மூட்டி விட்டது போல இவரை விட அவர் வசதி, இவரை விட எவர் வசதி அப்படின்லாம் வாதம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சரியில்லை. அவங்கவுங்க பக்குவத்துக்கு அது வேணும்னுட்டு அவங்கவுங்க நினைச்சதுனால அதை சொன்னாங்க. அது சொல்லும்போது மற்றதை கண்டிக்கிறதுக்காகவும் கண்டிச்சிருக்கிறாங்க. ராமானுஜரும் சரி, பந்தூரும் சரி, அத்வைதத்தை வரிஞ்சு கட்டிக்கிட்டு கண்டிக்கிறாங்க. இந்த கும்பகோணம் மடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 75-80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தர்க்கம் தான் பெருசா போயிட்டு இருக்கும். தத்துவ விளக்கத்துக்கு வந்து பெரிய சதஸெல்லாம் நடக்கும். அதுல இவர் தோத்து போயிட்டாரு, அவர் தோத்து போயிட்டாரு, அத்வைதத்தை ஒண்ணு நார் நாரா கீழ்ச்சி எறிஞ்சிட்டாரு, அப்படி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் முன்ன நூல்களும் இருக்குது. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற அதிகாரி பேதம்ங்கிறது இந்திய தத்துவ சாஸ்திரத்திலேயே வந்து ஒரு முக்கியமான அங்கம். அதனால்தான் அந்த அதிகாரி பேதத்தை அனுசரிச்சு நூல்கள் வந்து பல மாதிரியா இருக்குது. நம்முடைய அனுபவத்துக்கு அத்வைதம்னுட்டு வந்து படிச்ச பிறகு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுதான் முடிந்த முடிவான உண்மைன்னுட்டு நமக்கு தோணுனா கூட ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அப்படி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்ட்டு பகவானே சொல்றார். விசிஷ்டாத்வைதமும் இதையத்தான் சொல்றது. ஆனாலும் பழைய பஞ்சாயத்தை விடாம ஆத்மா எல்லாம் பரமாத்மாவோட அங்கம்னுட்டு சொல்லுவா. அவளுக்கு அப்படித்தான். அதுக்கு மேல பரமாத்மா நானும் ஒண்ணுன்னு சொல்றதுல ஒரு பயம். அது எப்படி ரெண்டும் ஒண்ணா போகும்? நம்ம சொல்ற ரெண்டும் ஒண்ணா போறது வந்து இப்ப இருக்கிற ஸ்திதியில இல்லை. பாகத்தியாக லட்சணம் எல்லாம் பண்ண பிறகு அங்க இருக்கிற மிஞ்சி இருக்கிறதுல தான் ஏகத்துவம் சொல்றோமே தவிர இப்ப இருக்கிற ஜீவன், இந்த அகங்காரத்தோட இருக்கிற ஜீவன், நாம ரூபத்தோட இருக்கிற ஜீவன், மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு விவகாரங்களை செய்யற ஜீவனும் அந்த பரமாத்மாவோ இல்ல பிரம்மமோ ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஒரு காலத்துல அத்வைதம் சொல்லவே இல்லை. ரெண்டுலயும் இருக்கிற மேல் தோலெல்லாம் உரிச்சு எரிஞ்சுது. அதுக்கு இதுக்கும் வித்தியாசப்படுறதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உபாதிகள் எல்லாம் களைஞ்ச பிறகு அடித்தளமா இருக்கக்கூடியது ஒரே வசுதான். இந்த ஒரே வசுதான் இப்படி இதெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு ரெண்டா தோணுது உனக்கு என்ன மனசோட கற்பனையில அப்படின்ட்டு சொல்லுது தவிர இப்ப இருக்கிற ஸ்திதியில அதுவும் வந்து சமரசப்படுத்தல, சமன்வயம் பண்ணல. ஆகவே நாம நம்மளோட மூல பொருளாகவே இருந்து அந்நியமா இருக்கோங்கிறதே நம்ம ஏமாத்திக்கிறது. இதோட இல்லாம அகந்தையை போக்கி சுத்தமாக்கி ஆனாலும் தனித்தன்மையோட பரம்பொருளுக்கு சேவை பண்ணுவோங்கிறது என்ன ஒரு ஏமாத்து வித்தை! இது என்ன இது வந்து சாதாரணமான பக்தர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய குழப்பமும் உண்டு பண்ணும், வருத்தத்தையும் உண்டு பண்ணும். நாம் நம்மளோட மூலப்பொருளாவே இருந்து அந்நியமா இருக்கோங்கிறதே நம்ம ஏமாத்திக்கிறது முடிந்த முடிவான உண்மை இல்லையா? அதோட இல்லாம அகந்தையை போக்கி சுத்தமாக்கி ஆனாலும் தனித்தன்மையோட பரம்பொருளுக்கு சேவை பண்ணுவோங்கிறது என்ன ஒரு ஏமாத்து வித்தை! அங்கே சேவை பண்றதுக்குன்னாக்கா பகவான்னுட்டு ஒண்ணு தனியால இருக்கணும். நீ தான் உங்ககிட்ட அகந்தையை போக்கிட்ட சுத்தமா மனசு ஆயிட்டு அப்படின்னா அப்ப நீ பகவான்னு சொன்ன எது பகவான்னு சொன்னியோ அதே ரூபத்துக்கே நீ வந்த பிறகு நான் அதுக்கு போய் சேவை செய்யறேன்னு சொன்னா நீ அகங்காரத்தை விட மாட்டேங்கிற, பிடிச்சு வச்சுக்கிற. அது ஒரு ஏமாத்து வித்தை இல்லையா அப்படின்ட்டு சொல்றார் பகவான். உன்னோடது என்னதுன்னு இவ்வளவு நாள் தப்பா நினைச்சுட்டேன். நான் ஒன்னும் என்னோடதே ஒப்படைக்கவே உன் பொருளை உன்னதுன்னு உணர்ந்து உன்கிட்டயே கொடுத்துட்டேன்னு சொன்னா நியாயம். அதாவது இவ்வளவு காலமா என்னதுன்னு நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப தப்பா வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால உங்ககிட்டயே கொடுத்துட்றேன்னு ஒப்படைச்சேன்னு சொன்னாக்கா அது நியாயம். அதை விட்டுட்டு பரமாத்மாவுக்கு சேவை செய்யுமா
இதெல்லாம் சுவாமிக்கு தெரியாதா? அவரா அவரா ஏமாறுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை, ரொம்ப அடிப்படை ஞானம் இது ஆனா இத கிரகிச்சு எதுவாகவே இருக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் கூட உண்மை இதுதான் உண்மை. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் வார்த்தைகள் இல்லை, விளக்கங்கள் இல்லை. பகவான் அவ்வளவு தெளிவா இன்னைக்கு இந்த 2-3 பேருக்கு சொன்ன பதில்ல உண்மையான தத்துவம்னா என்ன, அது எப்படி நம்முடையமாகவே இருக்குது. அதுக்கு மேல் நம்ம பண்ற கற்பனைகள்லாம் பக்திங்கிற பேர்லயோ வேற ஞானம்ங்கிற பேர்லயோ கூட நம்ம அதையெல்லாம் நமக்கு அந்நியமா நினைக்கிறதே அதுதான் அஞ்ஞானம். அது இருக்கிற வரைக்கும் ஞானம்ங்கிறது வராது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீரமணாய நமः.